நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜனநாயகன் படம் வருது இல்லையா, அந்த ஜனநாயகன்ல லாஸ்ட் 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 69 படத்தில் நடிச்சிருக்காருல்ல, அதில் உள்ள பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, கிளாஸியான சீன்ஸு, மாஸான சீன்ஸ் எல்லாம் ஒரு தொகுப்பாக வந்து ஜனநாயகன் படத்தில் படம் முடிஞ்சோன்னு போடுறாங்க. டோட்டலாக படம் முடிஞ்சோன்னு ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி மாஸ். அதாவது விஜய் வந்து சினிமாலேருந்து விடைபெறாருல, அதனால அந்த மாதிரியான ஒரு சீன்ஸு ஒரு தொகுப்பு வந்து படத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு தொகுப்பு வந்து இந்த ஆடியோ வெளியீட்டுலயும் இருக்கு. ஸோ இந்த ஆடியோ வெளியீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது விஜய்க்கு கொடுக்கப்படுற ஃபேர்வெல். அதாவது ஒரு காலேஜில் ஒரு 4-5 வருஷம் படிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபேர்வெல் எப்படி கொடுப்பாங்க, இப்போ ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அது பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு ஃபேர்வெல் கொடுக்க போகிறாங்க. அதாவது வந்து விஜய் வந்து இதோட வந்து சினிமாலேருந்து விடைபெற போகிறாருனால அவரும் அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக, அதாவது ஒரு சினிமாவை நேசித்து வந்த ஒரு நடிகன், நாளைய தீர்ப்பில் வந்தவர் இன்னைக்கு வந்து நாளைய தீர்ப்பை எழுதுகிற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை ஒரு 32-33 வருஷத்தில் தொட்டிருக்காரு அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த சினிமாவை நேசிச்சிருப்பார். அந்த லவ் பண்ணார் இல்லையா சினிமாவை, அவர் லவ் பண்ண சினிமாவை விட்டுட்டு போறோன்னும் போது அதில் ஒரு மனவலி, ஒரு சின்ன ஒரு சுமை இருக்கும்ல, அது வந்து அவருக்கு இருக்கத்தான் செய்யும். அது வெளிப்படுத்தாத அளவுக்கு வந்து அதை வந்து அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்க போகிறாங்க. அது ஒரு கிராண்டான விழா.